தேர்தல் ஆணையம் அது கொடுத்துருக்குது, அந்த முறையை கொடுத்துருக்குது, ஜனநாயகம் கொடுத்துருக்கு. நீங்க 108 வச்சிருந்தாரு, இப்போ 113 மாறி இருக்கு. இன்னொரு 5 பேர் அவருக்கு வருவாருன்னு அவர் நம்புறாரு. அந்த 5 பேர் கம்யூனிஸ்டா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், விசிகாவா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். யாரோ ஒருத்தர். நீங்க விஜய் நேத்துல இருந்து கடுமையான விமர்சனம். இதை நம்ம தேர்தலுக்கு முன்னாடி வச்ச போது நம்ம எல்லாத்தையும் கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க, விஜய் கேள்வி கேட்டா விஜய் மட்டுமே கேள்வி கேட்குறீங்க, விஜய் மட்டுமே விமர்சிக்கிறீங்க, விஜய் கூட ஏன் சீமான் சேரல அப்படிலாம் விமர்சனம் பண்ணவங்க நேற்று காங்கிரஸ் விஜயோட சேர்ந்த உடனே திரும்பி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். அது வேற. ஆனா இப்போ வந்தாச்சு, அதிகாரத்தை நோக்கி வந்தாச்சு, 108 எம்எல்ஏ எடுத்தாச்சு, காங்கிரஸ் உள்ள சேர்ந்துருச்சு. அவர் ஆட்சி அமைக்கட்டும், முதலமைச்சர் ஆகட்டும். முதலமைச்சராகி அவர் ஒன்னு ஒரு ஃப்ளோ டெஸ்ட்ல தோற்கிறாருன்னா அடுத்த கட்டம். ஒரு நாள் ஜெயிச்சிடாரு, 118 எம்எல்ஏக்கள் அவர் நிரூபிச்சிடாருங்க, அவர் முதலமைச்சர் ஆயிடுறாருன்னா முதலமைச்சராகி அவர் எப்படி ஆட்சி பண்றாரு, ஆட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டலாம், ஆட்சியில் கூடிய தவறுகளை சுட்டி காட்டலாம். ஆட்சி இப்படி பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நேருக்கு நேரு நெத்திக்கு நெத்தி நின்றுதான் மோதன்மை ஒழிய அந்த மோதனால தோத்து கீழே கூட விழுந்துடலாம், மோதனால தோல்வி விட்டுட்டு போயிடலாம், மோதனால அழிஞ்சு கூட போகலாம். ஆனா மோதணும், நேர்மையா மோதணும், உண்மையா மோதணும், முதுகுக்கு பின்னாடி நின்று மோதவே கூடாது. ஒருவேளை தமிழக இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னு எல்லாரும் கருத்து கணிப்பு நடத்துறாங்க, எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் பேசி வந்துட்டாங்க. இப்ப அடுத்தப்பட்டமாக விசி காட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே உடன்பட்டு வரலன்றாங்க.